உங்கள் வாழ்க்கையிலே மனுஷங்களை நீங்க நம்பி இருக்கலாம், பல காரியங்களை நீங்க இத்தனை வருஷமா செஞ்சிருக்கலாம். நீங்க செஞ்ச காரியம்லாம் தோத்து போயிடுச்சு, ஏமாந்துச்சு, யாரோ உங்களை ஏமாத்திட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்றத நான் சொல்றேன். ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்று இல்லை. பயங்கரமான பிரச்சனையில போய் நான் சிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றதே தெரியல. ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கல்ல, இப்ப ஆண்டவரிடத்தில் விசுவாசமா இருங்கள். ஆண்டவர் முடியாத அந்த சூழ்நிலையை உங்களுக்கு முடிகிற மாதிரி மாற்றி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உற்றலாம் தான் தோணுது, வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் தான் தோணுது. நம்பிக்கையே இல்ல, யாருமே கிடையாது, காசு கிடையாது, எதுவுமே கிடையாது, செத்து போச்சு, சூழ்நிலையே செத்து போயிருக்குது. அப்படிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க, பயப்படாதீங்க.